நம்மள நெறைய பேருக்கு மத்தவங்கள ப்ளேம் பண்றது ஈஸி. குரூப்பா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலும், இவன் தான் காரணம்னு மாத்தி மாத்தி கை காமிச்சு ப்ளேம் பண்ணிட்டு இருப்போம். இப்படி மாத்தி மாத்தி கை காமிச்சிட்டு இருந்தா, யாரு தான் அத கரெக்ட் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது? ப்ளேம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா ஏதாச்சும் மாறப்போகுதா என்ன? பிஃபோர் கெட்டிங் இன்டு இட், திஸ் இஸ் வித் மீ எஸ்கே. ஒரு நாள் ஒரு ராஜா மக்கள் ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. சிப்பாயை கூப்பிட்டு எல்லாரும் போயிட்டு வர பாதையில ஒரு பெரிய பாறாங்கல்ல வைக்க சொல்றாரு. தி நெக்ஸ்ட் மார்னிங் பீப்புள் saw that rock and got angry. ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவரு, ராஜா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்காரு, நாங்கெல்லாம் எப்படி வேலைக்கு போறதுன்னு கத்திட்டே வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஒரு படிக்கிற பையன், இது நம்ம ராஜ்யத்துக்கே அசிங்கம், இப்படி இருந்தா மத்த ராஜ்யம் நம்மள எப்படி மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஒரு பணக்காரர், நான் எவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன், இந்த ராஜாவால ரோட கிளீனா கூட வச்சுக்க முடியலன்னு திட்டிட்டே கிளம்பிடுறாரு. அப்படி ஒருத்தரா ராஜாவை ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு ஃபார்மர், ஐயோ இவ்ளோ பெரிய ராக்கா, எப்படி எல்லாரும் போயிட்டு வர முடியும்னு அதை சைட்ல மூவ் பண்ணி போட்டுடலான்னு புஷ் பண்றாரு. எவ்ரிஒன் laughed at him, பட் அவரு அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமா ரோல் பண்ணி சைட்ல தள்ளி விட்டுறாரு. அப்போ அதுக்கு கீழே ஒரு பவுச் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா கோல்டு காயின்ஸும் ராஜா கிட்ட இருந்து ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல எவ்ரி அப்டக்கிள் இஸ் அ டெஸ்ட், எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகும்போது யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்களோ அவங்க தான் பிரைஸ் வின் பண்ணுவாங்கன்னு எழுதியிருக்கு. அப்படிதான் லைஃப்லயும் நிறைய அப்டாக்கிள்ஸ் வரும். அப்போ ஒன்னாலதான் எனக்கு இப்படி ஆச்சுன்னு ப்ளேம் பண்ணாம டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபிகர் அவுட் எ வே டு மேக் ப்ராக்ரஸ். ரிமெம்பர், ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் a burden, it's the power to create the future we want.